எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு அறுசுவை நேரம். சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இப்போ முதல் செக்மெண்ட்டான தினசரி சமையலை நம்ம பார்க்க போகிறது கீரை வடை. இது எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னால் என்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள். கீரை வடை செய்ய தேவையான பொருட்கள்: முழு உளுந்து 1 கப், முளைக்கீரை விரும்பும் அளவு, 1 வெங்காயம் பொடியாக அரிந்தது, அரிசி மாவு சிறிதளவு, மிக பொடியாக அரிந்த பருப்பு வகைகள் விரும்பும் அளவு, பச்சை மிளகாய் அரிந்தது, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, உப்பு தேவைப்படும் அளவு. கீரை வடை செய்யறதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்தீங்க இல்லையா? நம்ம ரெகுலர் உளுந்து வடைக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குங்க. அது என்னன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். முதல்ல இது நல்லா கழுவணும். உளுந்து நல்லா கழுவணும். கழுவிய பிறகு இதை எப்போதுமே ஊற வைக்க மாட்டோம். இந்த பர்டிகுலர் வடைக்கு இதை உடனடியாகவே மிக்சியில் போட்டுட்டு விட்டு விட்டு இயக்கணும். கொஞ்சம் கொரப்பாக ஒன்றும் குத்தலமாக அரைச்சி எடுக்கணுங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணி தெளித்து அரைச்சிக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்சுருக்கேன், காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா கோர்ஸாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரொம்ப நைஸாக அரைக்கலை. கீரை வடைக்கு மட்டும் இந்த மாதிரி தான் போடுவோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். இதில் உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ இதை கீரை, மலைக்கீரை, அரைக்கீரை, சிறுகீரை எது வேணால் சேர்க்கலாங்க. நமக்கு தேவையான அளவு நம்ம எடுத்துகிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நான் இன்னொரு விஷயம் சேர்க்க போகிறேன். எப்போவுமே ஃபெஸ்டிவல் டயத்தில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி நட்ஸு சேர்ப்பேன். இன்றைக்கி நட்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். பாதாம் பருப்பு, சாரைப்பருப்பு, முந்திரி பருப்பு, அதோட உரித்த வெள்ளரி விதை, தர்பூசணி விதை, இது எல்லாமே இதில் இருக்குங்க. நம்மளுடைய விருப்பம், இந்த வீட்டில் எது இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பொதுவாக இதுக்கு கொஞ்சம் அரிசி மாவு போட்டு கலப்போம். இப்போ இதை அரைச்சதை ஒரு பவுலில் சேர்த்துக்கிறேன். இதுக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துறேன். வெங்காயம் நம்மளுடைய விருப்பம், வெங்காயம் போட்டும் போடலாம், போடாமையும் போடலாம். தேவையான அளவு இந்த நட்ஸு சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ வேணால் போடலாங்க. இது கூடுதல் சுவையை கொடுக்கும். இதில் அரிசி மாவு, அந்த மாவனுடைய தளர்த்தியை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணுங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதுக்காக ஒரே ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன். இதோட கட் பண்ணி வச்சிருக்கிற கீரை, இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆகணும். அரைக்கிறப்ப அரிசி சேர்க்க மாட்டேங்க. இதுக்கு நம்ம எப்போ போடுறோமோ அந்த நேரத்தில் கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். அது ஒரு கரகரப்பை கொடுக்கும், வேற ஒன்றும் இல்லை. கையில் எடுத்து தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி அளவுக்கு நம்ம பதம் இருக்கணும். பாருங்க, மிக்ஸ் பண்ணி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம வடை நம்ம ரெகுலர் வடையை விட கொஞ்சம் மெல்லிஸாக போட்டுக்கலாங்க. இப்போ ஒரு கையிலையும் தட்டலாம். எப்போவுமே ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க, கை ஈரம் பண்ணிட்டு போடணும். இப்படி மத்தியில் சென்டரில் அஸ் யூஷுவல் நம்ம தொலை போடுற மாதிரி போடணும். ஒரு ஓரமாக போடுங்க. போட்ட உடனே கரண்டி வைக்காதீங்க. கொஞ்ச நேரம் அது மேலே எழும்பி வரணும். லேசாக செவக்க ஆரம்பித்த பிறகு திருப்பி போடலாம். இப்போ இந்த மாதிரி மேல் எழும்பி வந்த பிறகு நம்ம கரண்டியால் தொலைவணும். கொஞ்சம் கீழ்பாகம் செவந்த பிறகு திருப்பி போடலாம். நம்ம எப்பவும் போடுற உளுந்து வடை மாதிரி தான். நம்ம விருப்பப்பட்டால் இன்னும் கொஞ்சம் மெல்லிசாவும் தட்டலாம். மெல்லிசா தட்டினா இன்னும் கொஞ்சம் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மாய்ஸ்சர் கண்டென்ட் அதில் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு பொரிச்சு எடுக்கணும். இதில் கீரைக்கு பதிலாக எல்லா வெஜிடபிள்ஸும் பொடியாக கட் பண்ணி போடலாம், நல்லா இருக்குங்க. அதாவது கேரட், பீன்ஸ், கொஞ்சம் பட்டாணி கூட போடலாம், முட்டைக்கோஸ், இது எல்லாத்தையுமே நல்லா ஃபைனாக கட் பண்ணிவிட்டு மாவோட கலந்துட்டு போடலாம். வெஜிடபிள் வடை மாதிரி அதுவும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த வடைக்கு எண்ணெய் குடிக்காமல் இருக்கணும் அப்படின்னாக்க அரைக்கிறப்போ ஃபஸ்ட்டே உப்பு சேர்க்காதீங்க. கொஞ்சம் திருப்பிய பிறகு பாதி அரைப்பட்ட பிறகு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்த பிறகு கரெக்டான அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரிசி மாவை நம்ம மிக்சிலேயே கூட கலந்து எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் எடுத்து இந்த மாதிரி போடுறதுக்கு முன்னால் நமக்கு தேவைப்படும் அளவு போட்டு எடுத்துக்கலாம்.
இது மாதிரி கோல்டன் ப்ரௌனாக வந்த பிறகு எடுத்துடலாங்க. ஆஸ் யூஷுவல் நம்ம கிச்சன் டிஷ்யூ பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. எக்ஸ்ட்ரா ஆயில் இருந்ததுன்னா அதை அப்சர்வ் பண்ணிடும். மிக சுவையான கீரை வடை தயாராகிடுச்சு. நல்லா கரகரப்பாக இருக்கும், இது டேஸ்டியாகவும் இருக்கும். கீரை வடை எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ ஒரு நீட்டாக பார்க்கலாங்க. உளுந்த கழுவிட்டு மிக்சியில் போட்டுட்டு உடனடியாகவே அரைக்கலாம். ஒன்றும் குத்தலமாக அரைச்சிக்கோங்க. தகுந்தளவு உப்பு சேர்த்து கலந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கோங்க. அதோட அரிஞ்சு வச்சுருக்கிற பச்சை மிளகாய், நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், மிக பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி, பாதாம், வால்நட், வெள்ளரி விதை, பூசணி விதை, தர்பூசணி விதை இதெல்லாம் சேர்த்து கலந்தது. கொஞ்சமாக அரிசி மாவு, கீரையை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு அதையும் அதில் சேர்த்துருங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு கையில் எடுத்துட்டு சின்ன சின்னதாக நம்ம ரவுண்டாக பண்ணிவிட்டு மத்தியில் ஒரு துளை போட்டுட்டு சூடான எண்ணெயில் ஒரு ஓரமாக போடுங்க. நல்லா மேலெழும்பி வந்த பிறகு கவனமாக திருப்பி விட்டு சிவக்க வந்த பிறகு வடையை எடுத்துட்டிங்கன்னா மிக சுவையான கீரை வடை தயார். மிக சுவையான கரகரப்பான கீரை வடை தயாராகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நம்ம தொக்கு வச்சு கொடுக்கலாம், இல்லை சாஸ் வச்சு கொடுக்கலாம். எது வச்சு கொடுத்தாலும் நல்லா இருக்குங்க. சாம்பார் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம், இல்லை அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அஃப்கோர்ஸ் இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஆனாலும் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம எண்ணெய் குடிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பரவாயில்ல. எப்போவுமே மாவு கொஞ்சம் தளராக இருந்தேன்னா ஈஸியாக எண்ணெய் குடிக்கும். நீங்கள் கிரைண்டரில் அரைச்சிங்கன்னா நமக்கு தெரியாமல் ஜாஸ்தி தண்ணி ஊற்றிடுவோம். மிக்சியில் அரைச்சாலும் அதுக்கு தகுந்த மாதிரி அரைக்கலாம். இந்த பர்டிகுலர் வடையை மிக்சிலேயே அரைக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இருக்காது. ஏன்னா இது நம்ம கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அரைக்கிறதுனால ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அரிசி மாவு கம்பல்சரியாக போட்டால் தாங்க இதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது சாமை பட்டாணி சாதம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். சாமை அரிசி பட்டாணி சாதம் செய்ய தேவையான பொருட்கள்: சாமை அரிசி 1 கப், சிறிய சதுரங்களாக அரிந்த பனீர், வேக வைத்த பட்டாணி, வறுத்த வேர்க்கடலை விரும்பும் அளவு, வெள்ளை மிளகுத்தூள் தேவையான அளவு, தக்காளி சாஸ் விரும்பும் அளவு, சீஸ் 1 கியூப், தாளிப்பதற்கு தேவையான கடலைப்பருப்பு, கடுகு 1/2 டீஸ்பூன், உளுத்தம் பருப்பு 1/2 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு, தகுந்த அளவு எண்ணெய். என்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்துட்டிங்க இல்லையா? இப்போ அது எப்படி பண்ண சொல்லிட்டு பார்க்கலாங்க. இது ஒரு ப்ரோட்டீன் ரிச்சாக இருக்கணுங்கிறதுக்காக நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். ஏன்னா இதில் பன்னீர் ப்ரோட்டீனு, பட்டாணி ப்ரோட்டீனு, வறுத்த வேர்க்கடலை ப்ரோட்டீன், சீஸ். இது ஒரு குழந்தைங்களுடைய லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் வச்சு அனுப்பலாம். இதுக்கு நான் சாமை அரிசியை தேர்ந்தெடுத்திருக்கேன். நீங்கள் திணை, சாமை, வரகு, குதிரைவாலி, பனிவரகு எது வேணால் யூஸ் பண்ணலாம். இந்த சாமை அரிசியை வெறும் வாணலியில் வறுக்கணும். வறுக்கிறப்பயே ஒரு நல்ல மணம் வரும். அந்த நல்ல மணம் வந்ததுக்கப்புறம் அதை இறக்கி வச்சுருங்க. நல்ல ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு அதில் தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சுருங்க. அது மாதிரி ஊற வச்சுட்டு 1க்கு 2 இல்லைன்னா 3 மடங்கு தண்ணியை ஒரு வாணலியோ இல்லை கிண்ணமோ அடிகனமான பாத்திரத்தில் ஊற்றிட்டு அது கொதி வர்றப்போ இந்த வடிகட்டிய இந்த சாமி அரிசியை அதில் சேர்த்துக்கோங்க. மறுகொதி வந்த பிறகு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு குறைச்சி வச்சுட்டு மூடி வச்சுருங்க. அடிக்கடி நம்ம ரைஸ் மாதிரி மத்தியில் கிளறக்கூடாதுங்க. ஏன்னா இது ரொம்ப குழஞ்சி போயிடும், நம்மளுக்கு உதிராக வராது. 7 நிமிஷம் கழித்து நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா அதில் மாய்ஸ்சர் இருக்கான்னு பாருங்கள். லேசான மாய்ஸ்சர் இருந்ததுன்னா திறந்து வச்சு 1 நிமிஷம் வச்சிங்கன்னாக்க அப்சார்ப் ஆகிடும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு இப்போ இப்படி கையில் ஊற்றிங்கன்னா நல்லாயிருக்கும். இது வறுத்ததுனால இதுக்கு ஒரு நல்ல மனம் கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டேங்க. இங்கே வானிலையில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. முதல்ல கடுகு சேர்த்துக்கிறேன். இப்போ கடுகு வெடித்த பிறகு உளுந்து, கடலைப்பருப்பு, தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் டொமேட்டோ சாஸ் போடலாம், இல்லைன்னா ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ் போடலாம். ஒவ்வொரு தடவை ஒவ்வொன்று போடலாங்க. ஸ்ரீரச்சா சாஸ்ன்னு கிடைக்குது, ஒரு மலேசியன் ஸ்டைல் சாஸு. அதுவும் கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். அது போட்டும் நிறைய பேருக்கு பிடிக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் கூட கீரை சேர்க்கலாம், நல்லாயிருக்கும். கொஞ்சம் வதங்கிய பிறகு இதில் லேசாக உப்பு தூணாக்க கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும்.
பாதி வேர்க்கடலை இதில் போடுறேங்க. லாஸ்ட் வந்து மீதியை வந்து மேலே போடுறதுக்காக வச்சுக்கிறேன். இதோட இந்த பட்டாணியை வந்து வேக வச்சுருக்கேன், ஃப்ரெஷ் பீஸு. இதை சேர்த்துக்கலாம். நம்ம விரும்புகிற அளவு சேர்த்துக்கலாங்க. கூடுதலாக குறைச்சோ எப்படி வேணால் போடலாம். பன்னீர் வந்து சேர்த்திங்கன்னா அதிக நேரம் ஃப்ரை பண்ண வேண்டாங்க, அது கொஞ்சம் ஹார்டாகிடும். இதை வந்து இந்த பன்னீர் சேர்த்துக்கலாம். பன்னீரை விரும்பாத குழந்தைங்களே இல்லை, அந்த மாதிரி ஆயிடுச்சாங்க. இப்போ இதோட தக்காளி சாஸு கிட்டத்தட்ட இது ஒரு 1.5 டீஸ்பூன் இருக்கும். இதை சேர்த்துறேன். இது வந்து நான் சாமி அரிசி யூஸ் பண்ணிக்கேன். நீங்கள் ரெகுலர் ரைஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாஸ்மதி ரைஸ் போட்டாலும் நல்லாயிருக்கும். இப்போ இந்த சாமி அரிசி சேர்த்துறேன். இப்போ புதுமை சமையல் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிக்க வேண்டியதாக இருக்குது. குழந்தைங்க இப்போ புதுசாக வித்தியாசமாக வேணும்னு கேட்குறாங்க. அவங்க விரும்புகிறபடி இருக்கணும். அதே நேரம் ஆரோக்கியத்துக்கு உகந்ததாகவும் கொடுக்கணும். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறான். இதோட வெள்ளை மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விட்டால் போதுமானது. ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடாதுங்க. கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தால் தான் வந்து குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு அணைச்சிடுறேன். லஞ்ச் பாக்ஸில் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வேறு எதுவுமே தேவையில்லைங்க. அப்படியே சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சிங்க. சர்வ் பண்ணிடலாம். இப்போ இதை வந்து அப்சைட் டவுன் திருப்பிக்கலாங்க. இந்த மாதிரி க்யூப் சீஸ் வாங்கிக்கோங்க. மாசரெல்லா சீஸ் அந்த மாதிரி சீஸ் எல்லாம் வேண்டாம், ப்ராசஸ்டு சீஸ் க்யூப்ஸு. இப்போ இந்த சீஸ் கிரேட்டரில் எப்போவுமே வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் பூசிட்டு துருவினாக்க இது வந்து கழுவுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரொம்ப ஒட்டிக்காமல் இருக்கும். இப்போ இது மேலே வந்து கிரேட் பண்ணி போடுறேன். இதை வந்து ப்ரோட்டீன் ரிச்சாக பண்ணியிருக்கேன். நீங்கள் விருப்பப்பட்டால் வந்து இதை வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி கூட பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் வேர்க்கடலை இருக்குது, இது மேலே போட்டுடலாம். சாமி அரிசி பட்டாணி சாதம் இது செய்கிறதுக்கு எப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. சாமி அரிசியை லேசாக வறுத்துட்டு நல்ல மணம் வந்த பிறகு ஆறிய பிறகு அதில் தண்ணி ஊற்றிட்டு 5 அல்லது 6 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊறிய பிறகு அந்த தண்ணியை வடித்த பிறகு 3 மடங்கு தண்ணி ஒரு வானலியிலையோ இல்லை கிண்ணத்துலையோ ஊற்றிட்டு கொதி வர்றப்ப ஊற வச்ச அரிசியை சேர்த்துட்டு மறுகொதி வந்த பிறகு தணலை குறைச்சிட்டு மூடி வச்சுட்டு 7லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் வைக்கணுங்க. அது நல்லா வெந்துடும். வெந்த பிறகு மூடியை திறந்துட்டு எடுத்து இறக்கி வச்சுருங்க. ஆறிய பிறகு லேசாக உதுத்து விட்டுக்கோங்க. ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு சூடான பிறகு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு தாளித்த பிறகு அதோட வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் லேசாக வதங்கிய பிறகு பாதி அளவு வேர்க்கடலையும் அதிலேயே போட்டுடலாம். பட்டாணி சேர்த்துட்டு பட்டாணி கொஞ்சம் ஃப்ரை ஆன பிறகு பன்னீர் க்யூப்ஸு அதையும் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. தக்காளி சாஸ் சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம வேக வச்ச சாமை அரிசியை சேர்த்துட்டு நல்லா சூடாகிற வரைக்கும் கலந்து விடுங்க. தகுந்த அளவு உப்பு, மிளகுத்தூள் ரெண்டையும் சேர்த்து கலந்துட்டு இறக்கிய பிறகு நம்ம பிளேட்டிங் பண்ண பிறகு மேலே சீஸை துருவி சேர்த்துக்கலாம். மிக சுவையான சாமை பட்டாணி சாதம் தயார். மிக சுவையான இந்த சாமை பட்டாணி சாதம் எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது உணவும் ஆரோக்கியமும். வணக்கம்மா. ஆஸ் யூஷுவல் கற்பகவல்லி வந்திருக்காங்க, நியூட்ரிஷன் எக்ஸ்பர்ட். இப்போ நான் வந்து எனக்கு ஒரு சந்தேகம்மா, பிரெட் ஆரோக்கியமானதா ஆரோக்கியம் இல்லாததா? வேறு எந்த டிஃபனும் கிடைக்காதப்ப, வேறு எதுவும் இல்லாதப்ப என்றைக்கோ ஒரு நாள் தான் பிரெட்டு சாப்பிடுவோம். இப்போ என்ன ஆச்சுனாக்கா வந்து வேற்று நாட்டு உணவு வந்து மோகம் வந்த பிறகு இப்போ கடந்த ஒரு 10-15 வருஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன், எவ்ரிடே பிரெட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, வாரத்துக்கு 2 நாள் பிரெட்டு சாப்பிட்றவங்களும் இருக்காங்க. அதை வந்து விதவிதமாக வித்தியாசமாக
க்ளோஸ் சாண்ட்விச் அந்த மாதிரி பண்ணுவாங்க. வெறும் பிரெட் பட்டர் ஜாம் ரொம்ப ஹெல்த்தின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ஒரு ஸ்ப்ரெட்டு கொடுக்குறாங்க, அது ஹெல்த்திங்கிறாங்க. நிஜமாகவே இது வந்து ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குது. எனக்கு வந்து ப்ரெட்டு நல்லதா கெட்டதா, அது எந்த அளவுக்கு சாப்பிட்லாம், அதனால ப்ரௌன் ப்ரெட்டு இப்போ வந்து எந்த ப்ரெட்டெல்லாம் கிடைக்குது, நிறைய வேரியேஷன்ஸ் வந்துருச்சு. அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமானது, இதை பற்றி எல்லாம் கிளியர் பண்ண முடியுமா? கண்டிப்பாக பேசலாம். நல்ல டாபிக், இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்னு நினைக்கிறேன். ஸோ பிரெட் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஃபாஸ்ட் மூவிங், அதாவது ஃபாஸ்ட் ஃபுட்டில் ஒன்று கூட நம்ம சொல்லலாம். ஸோ நிறையா ரெசிபீஸ் க்ரியேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு பிரெட்டில். கிட்ஸுக்கு ஸ்பெஷலாக ரொம்ப குயிக்கான ஸ்நாக்ஸ் நிறையா ப்ரெட்டில் பண்ண ஆரம்பிச்சாச்சு மேம். ஸோ ப்ரெட்டுன்னு பார்க்கும்போது நிறையா பாயிண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கணும் மேம் ப்ரெட்டை சூஸ் பண்ணுறதுல. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன பிரேக் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ஒயிட் ப்ரெட் கரெக்டா, ப்ரௌன் ப்ரெட் கரெக்டா. ஸோ இது வந்து நிறைய பேர் சொல்கிறது, அதுவும் இப்போ ட்ரெண்டிங்கில் வந்து ஒயிட் ப்ரெட் வேண்டாம், இந்த அவேர்னஸ் வந்துருச்சு. ஏன்னா மைதா இருக்குது ப்ரெட்டில் அப்படிங்கிறது, ஒயிட் ப்ரெட்டில். ப்ரௌன் ப்ரெட்டில் வந்து வீட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. பட் ஆனால் இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது என்னன்னா, எல்லா ப்ரௌன் பிரெட்டுமே வந்து வீட்டில் செய்யறது இல்லை. கரெக்டுங்களா? ஸோ அந்த நாலேஜ் நமக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரௌனா ஒயிட்டான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக ப்ரௌன் பிரெட் கரெக்டு. ஆனால் பிரெட்டோட சாய்ஸ் நமக்கு தெரியணும். எங்கே வாங்குறீங்க, அந்த காம்போசிஷன் ஆஃப் வீட் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். இதில் 3 வகை நம்ம கிளாஸிஃபை பண்ணலாம் மேம் ப்ரௌன் பிரெட்டை. ஒன்று வந்து மைதாலே தான் செய்வாங்க, ஃபுல்லாகவே மைதா தான், 100% மைதா தான். கலர் ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா கேரமல் இருக்கு இல்லைங்களா, அது கூட ஆட் பண்ணுவாங்க. அதுவுமே ஒரு வகையான ப்ரௌன் பிரெட் தான். செகண்ட் வேரியேஷன் வந்து பாதிக்கு பாதி, இல்ல கொஞ்சம் மைதா கொஞ்சம் இது வீட் அப்படின்னு ஆட் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் கலரிங் ஏஜென்ட் பண்ணி இன்னொரு கேட்டகரி, அந்த மாதிரி ஒரு பிரெட். தேர்ட் கேட்டகரி இஸ் ஃபுல்லி வீட். இல்ல அதுல மில்லட்ஸ் போட்டு கூட வருது இப்போ, அது வந்து மல்டி கிரெயின் அப்படின்னு விற்கிறாங்க இல்லைங்களா. ஸோ இது இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கு. ஹோல் வீட், மல்டி கிரெயின் இருக்கு. ஸோ அந்த 3வது வேரியேஷன் சொன்னோம் இல்லைங்களா, 100% வீட் அப்படிங்கிறது தான் ஹெல்தி. ஓகேங்களா? ஸோ இது நம்ம அடுத்த கேள்வி என்கிட்ட கேட்கறது பொதுவாக என்னன்னா, இதை எப்படி வாங்குறது இல்லைங்களா. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிரெட் வாங்கணும் அப்படின்னா, நீங்க பேக்ட் பிரெட்ஸ் இல்லாம ஹோம் பேக்கர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரியோ இல்லை நீங்கள் வீட்டில் பேக் பண்ணி பிரெட் சாப்பிட்டீங்கன்னா மச் பெட்டர். ஒரு எக்ஸ்பைரி டேட் இருந்து இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு கமர்ஷியலாக கிடைக்கிற பிரெட்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஏன்னா அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுற டேட் ஒன்று, நமக்கு கிடைக்கிற போகிற டேட்டில் 15 days தள்ளி கொடுக்கறதுக்கு, அந்த டேஸ் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக 100% ப்ரிசர்வேட்டிவ் அதில் ஆட் பண்ணுறாங்க இல்லைங்களா. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த கமர்ஷியல் பிரெட்ஸ், அது ஒயிட் பிரெட்டாகவே இருந்தாலும் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ இதை நம்ம எவ்ரிடே சாப்பிடலாமா கூடாதா, அடுத்த இது கண்டிப்பா எதுவுமே எவ்ரிடே சாப்பிடக்கூடாதுன்றது தான் என்னோட சஜஷன். இட்லி தோசையா இருந்தாலுமே எவ்ரிடே சாப்பிடாதீங்க, ஒரு வேரியேஷன்ஸ் கொண்டு வாங்க. ஸோ இதெல்லாம் தாண்டி ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வேர்ட் சொல்லலாம், மென்ஷன் பண்ணலாம். சார்டவ் பிரெட்னு ஒன்று இருக்கு மேம். ஸோ இதுதான் வந்து நாங்கள் மேஜராக இப்போ வந்து எல்லாருக்குமே சஜஸ்ட் பண்றோம். ஒயிட் பிரெட், ப்ரௌன் பிரெட்டை தாண்டி, மல்டி கிரெயின் எல்லாம் தாண்டி சார்டவுங்கிறது என்னன்னா, ஈஸ்ட் எல்லாம் எதுவுமே போடாம அந்த மாவு இருக்கு இல்லைங்களா, அதையே வந்து ஒரு கல்ச்சரா ஸ்டார்டரா யூஸ் பண்ணி பிரெட் செய்யறது. ஸோ இதுல பண்றதுனால ஈஸ்டோ இல்லை மற்ற எந்த ஒரு அடிட்டிவ்ஸுமே இல்லாம மாவையே வந்து 6 நாள் வெளியில வச்சு அதை ஃபர்மெண்ட் பண்ணி, அந்த ஃபர்மெண்டட் மாவை ஈஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணி ஒரு பிரெட் செய்யறது. இது வந்து அந்த காலத்துல கமீர்னு சொல்லுவாங்க. கமீர், ஆமா. இப்போ வந்து அது சார்டோ பிரெட், இது நீங்கள் வீட்லேயும் செய்யலாம், மைதாலையும் செய்யலாம். அது பண்ணும்போது இந்த 6 நாள் இந்த ஸ்டார்டர் வச்சு பண்ணுறதுனால நிறையா குட் பாக்டீரியாஸ் நம்ம கட்டில் வந்து நிறைய டெவலப்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ சார்டோ பிரெட் எல்லா பிரெட்டையும் காட்டிலும் சார்டோ பிரெட் ரொம்ப நல்லது. டேஸ்ட் வைஸ் அது கொஞ்சம் புளிப்பாகவும் கொஞ்சம் சூவின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப ஹெல்தி. ஸோ இதெல்லாம் தாண்டி மற்ற இது கிடைக்கல, எனக்கு இது புரியலை அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு ஃபுல் கோதுமையில செஞ்ச ஹோல் வீட் பிரெட்டோ இல்லைனா மல்டிகிரெயின் பிரெட்டோ வாரத்தில் ஒரு 2 நாள் இல்லை 3 நாள் மேக்ஸிமம் எடுத்துக்கோங்க. எவ்ரிடே ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கலாம். ஓகே, தட்ஸ் குட். பிரெட்டுங்கிறது வந்து நம்ம பரோட்டாவை விட பெட்டர்னு சொல்லலாமா? கண்டிப்பாக. பரோட்டாவில் ஏன் பரோட்டா வந்து நீங்கள் சொன்னது தான், ரீஃபைண்ட் ஒரு கோதுமையில் இருக்கிற அந்த அவுட்டர் ஹஸ்கை எடுத்துட்டு
கொடுக்கறது தான் மைதா. அதை ரீஃபைன் பண்றதுக்கு நிறைய கெமிக்கல்ஸ் ஆட் பண்றாங்க ஒண்ணு. அண்ட் பரோட்டான்னு சொல்லும் போது நிறைய ஆயில் யூஸ் பண்றோம், அதுல வந்து அதுவும் ஹைட்ரஜனேட்டட் ஆயில் யூஸ் பண்றோம். ஸோ அதனால கண்டிப்பா பெட்டர். அது வந்து ஜீரணம் ஆகாது, ஆனா பிரெட் கொஞ்சம் ஈஸியா டைஜஸ்ட் ஆகும். தட் இஸ் த ஒன்லி டிஃபரன்ஸ். ஆமா. ஓகே, தேங்க்யூமா. என்னோட சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருச்சு, உங்களுக்கு தீர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூமா ஃபார் கமிங் டு ஸ்டுடியோ. தேங்க்யூ. இப்போ நான் கேட்குற கேள்வி வந்து, போன வாரம் நான் செஞ்ச ஒரு ஸ்வீட்ல இருந்து, போன வாரம் சைனா கிராஸில் ஒரு ஸ்வீட் பண்ணாங்க, அதில் ரெகுலர் சர்க்கரைக்கு பதிலாக நான் வந்து இனிப்புக்காக எதை சேர்த்தேன்? போன வாரம் சென்ற சைனா கிராஸ் அல்வாவில் ரெகுலர் சர்க்கரைக்கு பதிலாக என்ன சேர்த்தேன்? இதுக்கான பதிலை நீங்கள் எப்போதும் போல் போஸ்ட் கார்டில் எழுதி அனுப்பலாம். எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: அறுசுவை நேரம், ஜெயா டிவி, தபால் பெட்டி எண் 3173, எண் 48, NP ஜவஹர்லால் நேரு சாலை, ஈக்காடு தாங்கல், சென்னை 6,32,000. கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வருதுங்க, அந்த நம்பரை நீங்கள் கவனமாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் போஸ்ட்கார்டில் முடியலன்னாக்க வாட்ஸ்அப் மூலமாகவும் உங்களுடைய பதிலை அனுப்பலாம். சரியான பதில் எழுதியவர்களிலிருந்து 3 நபரை குலுக்கல் முறையில் தேர்ந்தெடுத்து நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் 1 பரிசாக உங்களுக்கு வழங்கப்படும். ஒரு நபருக்கு ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் ஒரு அழகான புடவை பரிசாக உங்களுக்கு அனுப்பப்படும். இந்த வாரம் போட்டியில் வெற்றி பெற்றவர்கள் பிரதீப் என்டர்பிரைசஸ் வழங்கும் நான் எழுதிய சமையல் புத்தகங்களில் 1 பரிசாக பெறுபவர்கள். ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் அழகான புடவை பரிசாக பெறுபவர். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம்.